மூன்று முடிச்சு. அத்தியாயம் 91. நீங்க எல்லாரும் யாரை இங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க? யாழினியவா? ஆனா யாழினிய பேசுற மாதிரி என்னையும் சேர்த்துதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது உங்க யாருக்குமே புரியவே இல்லை. அங்க அத்தனை பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன எப்படி நினைச்சிருப்பாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்டாட்டியோட தங்கச்சி கூட எனக்கு தப்பான உறவு இருக்கிற மாதிரி தானே நினைச்சிருப்பாங்க என்று அவன் கேட்கவும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். சொல்லுங்க பாட்டி, அப்படித்தானே பார்ப்பாங்க. நான் செயின் எடுத்து கொடுக்கும்போது என் முன்னாடி ஒரு பொண்ணு நின்று எனக்காக செயின் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க இல்ல? நீங்க பேசுற பேச்ச கேட்டதும் அந்த பொண்ணு அப்படிதான் என்ன பார்த்தாங்க என்று கூறவும் அதை கேட்டதும் அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவர் ஊமையாகி போனார். அவன் வார்த்தையில், அந்த கடையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா? அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க என்று கூறிய கௌதம், செத்தா கூட அது என்னால என்னைக்கும் மறக்க முடியாது என்று கூறிய அவன் அங்கு அவன் முன்னால் இருந்த பேக்கை திறந்து, என்ன கேட்டீங்க? யாழினிக்காக எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு கேட்டீங்க இல்ல? அப்போ இதுல இருக்கிற எல்லாமே இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருக்காக நான் வாங்கிட்டு வந்தது. அப்போ உங்களுக்கு நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தானே எனக்கும் தோணி இருக்கணும். யாழினிக்காக நான் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னா உங்களுக்காக வாங்கி கொடுக்கவும் எனக்கு எந்த உரிமையும் இல்லதானே என்று அவன் கேட்கவும், ஆனா உங்களுக்கு ஒரு நியாயம், யாழினிக்கு ஒரு நியாயம், கரெக்ட் தானே? உங்ககிட்ட நான் இப்படி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கல பாட்டி, சத்தியமா சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த முகமூடி ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன பிரச்சனையினால திறக்கப்படும் போது அவங்களுடைய உண்மையான சுயரூபம் வெளியில வரும்னு நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். இன்னைக்கு அது இந்த நிமிஷம் உணர்றேன் பாட்டி. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க நல்லவங்களாகவும், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கெட்டவங்களாகவும் உங்களால மட்டும்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐ எம் ரியலி வெரி வெரி ஹேட் யூ பாட்டி. என்னோட மனசு வலிக்குது. என்னை வளர்த்த என்னோட பாட்டி, என் வாழ்க்கையில எனக்கு முன்னுதாரணமா இருந்த என்னுடைய பாட்டி, நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்த என்னோட பாட்டி இன்னைக்கு ஏன் முன்னாடியே தரம் தாழ்ந்து நிற்கும் போது அத்தனை கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல பேச எதுவுமே இல்லை. அப்படியே நான் பேசினா கூட அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அப்படி புரிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததும் உங்ககிட்ட காட்டின ஒதுக்கத்துக்கும் அந்த கோபமும் கண்டிப்பா நான் ஏன் உங்களை விட்டு விலகி இருக்கேன்னு உங்களுக்கே புரிய வச்சிருக்கோம். அப்படி புரிய வச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு என்ன அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே ட்ரெஸ் வாங்க போன இடத்துல அங்க என்ன பேசுனதுனால தான் அங்க இருந்துதான் அஸ்வினிய கூட்டிட்டு வெளியே போனேன். மறுபடியும் செயின் வாங்குற கடையிலையும் என்ன தப்பா பேசி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே முடிவு பண்ணினதுதான். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. எங்களுக்கு திருமணம் ஆன உடனே நானும் அஸ்வினியும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம். நாங்க 2 பேரும் நேரா நாங்க வாழ போற அந்த வீட்டுக்கு தான் போக போறோம் என்று சுற்றி இருந்த அனைவரையும் பார்த்து அவன் கூறவும், கௌதம், என்னப்பா இப்படி பேசுற என்று சுப்பிரமணி கேட்கவும், அப்பா ப்ளீஸ் என்கிட்ட இனிமே எதுவும் கேட்காதீங்கப்பா, என்னால முடியல. ஒவ்வொரு நாளும் இவங்களுக்குள்ள உட்கார்ந்து நான் ஒவ்வொரு பிரச்சனையையும் சால்வ் பண்ணி என்னால நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா என்னால முடியாதுப்பா. நான் நிம்மதியா என் மனைவி கூட பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். இவங்க கூட இருந்தா ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டமான வாழ்க்கை. இவங்க அஸ்வினிய என்ன பேசுவாங்க, இவங்க அஸ்வினி கிட்ட எப்படி நடந்துப்பாங்க, அஸ்வினி இந்த வீட்டுல மருமகளா இருப்பாளா இல்ல வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்களா, நான் வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் என் முன்னாடி ஒரு மாதிரியா, நான் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவகிட்ட வேற மாதிரியும் நடந்துக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் அவ பக்கத்துல நான் நின்றுட்டு அவளுக்கு நான் பாடி கார்டு மாதிரி எல்லா இடத்துலயும் பக்கத்துல நிப்பேன்னு சொல்லி காட்டிட்டே இருக்க சொல்றீங்களா? அப்படின்னா அவ பக்கத்துல இருந்துட்டா அப்போ எங்க வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறி போகிறது? மிக மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாப்பா? நம்ம அதிகமா நேசிக்கிற ஒருத்தரை அதை விட அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது தான். அங்க 2 பேரையும் நான் நேசிச்சவங்க தான். ஆனா நேசிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னுடைய நேசிப்புடைய தரம் குறைவு என்றதையும் தாண்டி என்னுடைய நேசிப்புக்கு அவங்க மதிப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெருசு எதுவுமே இல்லை.
எனக்கு அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு நான் பாசம் வைக்கிற அத்தனை பேருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறது தப்பு இல்லதானே என்று அவன் நிறுத்த, அதை கேட்ட சுப்பிரமணிக்கு வார்த்தைகள் வரவில்லை. இதே வீட்ல நீங்க அம்மாவை அப்புறம் மாமா அத்தை இவங்க எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு இவங்க மறுபடியும் இதே வீட்டுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ற பேர்ல மறுபடியும் அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு நிலையை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க அம்மாவை எந்த அளவுக்கு நேசிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே அளவுக்கு அவங்களுக்கான மரியாதையை நீங்க வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க பாட்டிக்கிட்ட அம்மாவை விட்டு கொடுத்துட்டீங்க. 2 பேர் மேலயும் உங்களுக்கு பாசம் இருக்கு. ஆனா அந்த 2 பேர் மேல யார் மேல உங்களுக்கு அதிக பாசம் இருக்குன்னு கேள்வி வரும்போது உங்க மனைவி மேல இருக்கக்கூடிய காதல், உங்க அம்மா மேல இருக்கக்கூடிய பாசம் அப்படின்னு 2ம் போட்டி போட்டுட்டு நிற்கும் போது உங்க அம்மா மேல இருக்கக்கூடிய பாசம் கொஞ்சம் அதிகமா உயர்ந்து உங்க மனைவி மேல இருக்கக்கூடிய காதல் கொஞ்சம் குறைஞ்சி, அதனால அவங்க மேல வச்சிருந்த காதலையும் தாண்டி அவங்களுக்கான மரியாதைய நீங்க வாங்கி கொடுக்க மறந்துட்டீங்க. ஒருவேளை அன்னைக்கு நீங்க என் மனைவி கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசி இருந்தா இன்னைக்கு இந்த நிமிஷம் பாட்டி என் மனைவி கிட்ட இப்படி பேசி இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு நீங்க அதற்கான பதில கொடுத்துட்டீங்க. அப்போ எப்பவும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்த வீட்டுக்குள்ள எழுந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நீங்க தான்ப்பா. நீங்க மட்டும்தான். சரியா இருந்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். ஒரு குடும்ப தலைவனுடைய வேலை வெளியில போய் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த வீட்டுல மனைவி, மகன், மகள், அம்மா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியதும் சேர்த்துதான். நான் ஒரு சிறந்த குடும்ப தலைவனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்னால என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க முடியாது. இந்த பாட்டிக்கு என்னால ஒரு நல்ல பேரனாகவும் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியாது. அதுவே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நான் என் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருக்க முடியும், உங்களுக்கு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியும், இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே பேரனாகவும் இருக்க முடியும். ஏன்னா என் மனைவிக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் பண்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படியே தெரிய வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். இன்னும் 3 நாள் அதுக்குள்ள நான் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான அத்தனை வேலையையும் பார்த்துடுவேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்கு உரிமை வேணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் கேட்டு வரவே மாட்டேன் என்று அழுத்தமாக கூறிய அவன், இந்த பேக்குக்கு உள்ள உங்க எல்லாருக்கும் வாங்கின பொருள் இருக்கு, எல்லாரும் அவங்க பொருளை எடுத்துட்டு கிளம்புங்க என்று கூறிய அவன் அடுத்த நிமிடம் தன் அறை உள்ளே நுழைந்து கொண்டான். அந்த வீடு முழுவதும் அத்தனை அமைதியை தத்தெடுத்து இருந்தது. சுற்றி இருந்த அனைவருமே அப்படியே நின்று இருந்தனர். என்ன அண்ணா, என்ன சொல்லிட்டு போறான் உன்னோட பிள்ளை? நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற? நாங்க என்ன ஒன்னும் இல்லாத பக்கத்து குடும்பத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு போறானா? இந்த பேக்ல இருக்கிற எல்லாத்தையும் நாங்க எடுத்து போகணுமாமே? இவன் கொடுக்கறத வச்சுதான் என் குடும்பம் வாழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அவன் பேசிட்டு இருக்கான், நீ அமைதியா இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்று மல்லிகா கேட்கவும், கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். தங்கச்சின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அமைதியா இருந்ததுதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கு. ஒருவேளை அன்னைக்கே உன்னை கண்டிச்சு இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இப்படி என் மகன் எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி இருந்திருக்க மாட்டான் என்று கோபத்தோடு சுப்பிரமணி கூறவும், ஓஹோ, அப்போ உன் பையன் பேசுற எல்லாத்துக்கும் நீ ஆமா சாமி போட போறியா என்று மல்லிகா கேட்கவும், ஏன் என் பையன் அப்படி என்ன தப்பா பேசிட்டான்? அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, அங்க வச்சு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே இருக்கட்டும். அது எதுக்கு அத்தனை பேர் முன்னாடியும் ஏன் பையன் கிட்ட கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு அவகிட்ட கேட்டு இருக்கணும். அவனும் அமைதியா எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பான். அத்தனை பேர் முன்னாடியும் என் பையனை அவமானப்படுத்தி இருக்கீங்க 2 பேரும் என்று தன் அம்மா தன் தங்கை இருவரையும் அழுத்தமாக சுப்பிரமணி பார்த்தார். பாத்தியம்மா, என்ன பேசிட்டு இருக்கான் அண்ணா? நீ அமைதியா இருக்கிற? நம்ம தான் எல்லா தப்பும் பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும் என்று மல்லிகா கூறவும், லட்சுமி பாட்டியின் கண்கள் கலங்கி போய் இருந்தது. அவர் தலை குனிந்து நிற்க, போதும் என்று குரல் அத்தனை அதிகாரமாக வந்தது. அந்த குரல் வந்த திசையில் அனைவரும் பார்க்க அங்கு அழுத்தமாக நின்று கொண்டு இருந்தான் கணேசன்.
வீட்டின் உள்ளே நுழைந்தவன் மல்லிகாவின் கன்னத்தில் ஓங்கி ஒன்று வைக்க அதில் அப்படியே தரையில் சுருண்டு விழுந்து இருந்தாள் மல்லிகா. தன் பேரன் பேசியதில் தலை குனிந்து அழுது கொண்டிருந்த பாட்டி சட்டென்று கணேசன் மல்லிகாவின் கன்னத்தில் அடித்ததில் மல்லிகா தரையில் விழுந்ததில் அதிர்ச்சி அடைந்து மாப்பிள என்று அழைக்கவும், இத்தனை வருஷம் கண்டுக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த நிமிஷம் காட்டி கொடுத்துட்டான். சின்ன பையன் என்ன பேசிட்டு போறான்? உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அவன் தான் கேட்டானே, உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று அழுத்தமாக அவன் கேட்கவும், ஒரு வயசு பையனை அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்தினதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று கணேசன் கேட்கவும், என்னங்க என்று மல்லிகா அழைக்கவும், இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது என்று கூறிய அவர் அடுத்த நிமிடம் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கு நின்று இருந்த தன் மகன் மகள் இருவரையும் பார்க்க அவர்கள் வேகமாக அவருக்கு பின்னால் நடக்க தொடங்க, மாப்பிள்ள என்ற சுப்பிரமணியன் அழைப்பில் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்த கணேசன், சத்தியமா உங்க மேல எந்த கோபமும் எனக்கு இல்ல மச்சான் என்று கூறிய கணேசன் வேகமாக மல்லிகாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியில் வந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த காரில் அவர்களை ஏற்றி வேகமாக தன் வீட்டை நோக்கி கிளம்பி இருந்தார் கணேசன். அத்தியாயம் 92. அந்த வீடு முழுவதும் அமைதியை தத்தெடுத்து இருந்தது. அந்த ஹாலில் ஒருவருமே இல்லை. அனைவரும் அவரவர்களின் அறைக்கு சென்று இருந்தனர். கௌதம் பேசியது, அந்த வீட்டில் அனைவரும் பேசியது, அந்த வீட்டில் நடந்து கொண்டு இருந்த அனைத்துமே சில நிமிடத்திற்குள் முடிவு வந்து வீடு அமைதியை தத்தெடுத்து இருந்தது. அந்த அறையில் அமர்ந்து இருந்த பைரவன் மற்றும் கேசவன் இருவரும் அமைதியில் இருக்க, மாப்பிள்ள என்னமோ சொன்னாங்களேங்க என்று மெல்லிய குரலில் கேட்டு இருந்தார் கஸ்தூரி. அதில் அந்த அறையில் இருந்த மற்றவர்களின் பார்வையும் கஸ்தூரி மீது செல்ல, அதுதான் தனி கொடுத்தனோ அப்படி இப்படின்னு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அண்ணா என்று பைரவனை பார்த்து கேட்கவும், என்கிட்ட கேட்கிற கஸ்தூரி, எனக்கு எதுவும் தெரியாது. நானும் உங்க கூட தானே வந்தேன். எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? எனக்கு இவங்க தனி கொடுத்தனோ இது எனக்கு எதுவுமே தெரியாது என்று பைரவர் கூறவும், ஆனா மாப்பிள்ள சொல்ற மாதிரி தனி கொடுத்தம் போனாலும் நம்ம பொண்ணுக்கு அது நிம்மதின்னு எனக்கு தோணுது என்று கேசவன் கூறவும், அது சரிதான் அண்ணா, ஆனா அந்த மாதிரி போனா நாளைக்கு பின்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் ஆனதும் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு நம்ம பொண்ணை தான் தப்பா பேசுவாங்க என்று மங்களம் தன் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை கூறினார். அதுக்குன்னு இந்த வீட்டுல மனசுக்குள்ள விஷத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம பிள்ளைய விட்டுட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? இத்தனை வருஷம் நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ, நம்ம எல்லாரும் அங்க இருந்தோம், நமக்கு எதுவும் தெரியாது. யாழினிய இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட யாழினி தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இருப்பா. ஆனா அஸ்வினி அப்படி கிடையாது. அஸ்வினி எவ்வளவு அமைதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அமைதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இருக்கோம். அப்போ அதே அளவுக்கு அவங்களும் நம்ம பொண்ணை பார்த்து இருக்கணும் இல்ல? நம்ம கிட்ட கல்யாணம் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா பிள்ளைய இங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும்? அதனாலதான் மாப்பிள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. நீ அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத நினைச்சு பிள்ளை வாழ்க்கைய நரகமாக்கிடாத. மாப்பிள்ள எடுத்த முடிவு சரிதான். அதனால அவர் எடுத்த முடிவுக்கு சரின்னு தலையை அசைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றத மட்டும் ஆரம்பி என்று கஸ்தூரி கூறவும், கஸ்தூரியை பார்த்தனர் மற்றவர்கள். அவர் கூறுவதும் ஒரு விதத்தில் சரி என்று தோன்றினாலும் அதே நேரத்தில் மங்களம் கூறியதும் சரி என்று ஒரு பக்கம் தோன்றியது. ஆனாலும் இரு பக்கமும் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு ஆண்கள் அமர்ந்து இருந்தனர். என்ன அண்ணா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வேலை பார்க்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடி பண்டம் பாத்திரம் மற்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் இப்போ எடுக்க வேண்டாம், அங்க எல்லாமே இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்தாலும் ஏதாவது சொல்வாங்க, அதுக்கு பதிலா நம்ம பணத்தை கொடுத்து விடலாம் என்று முடிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா இப்பதான் மாப்பிள்ளை தனியா போறேன்னு சொல்லிட்டாரே, அப்போ அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம சீர்வரிசையா வாங்கி கொடுக்கணும் இல்ல? இத பத்தி மாப்பிள்ளை இல்லைன்னா சாந்தி அக்கா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லைன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியோ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், அவங்க தான் அப்படி கூறுகட்டத்தனமா இருக்காங்க அப்படின்னா நாமளும் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க என்று கஸ்தூரி கேட்கவும், அதற்கு மேல் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. திருமணம் தான் பெற்ற தன் மகளின் திருமணம். அன்று அவள் திருமணத்தை ரகசியமாக நடத்தி இருக்க, இன்று அந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று ஆசை இருந்தது.
ஆனால் அது பிரம்மாண்டமாக நடக்கவில்லை என்றாலும் மன நிறைவோடு நடக்க வேண்டும் என்று நினைத்தார். தன் மகள் திருமணத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைத்தார். அதனால் அடுத்த நிமிடம் எழுந்து கொண்ட அவர் தன்னை சமன்படுத்தி கொண்டு சாந்தி கிட்ட பேசுறேன் என்று பைரவர் கூறவும், அதை போய் பண்ணுங்க முதல்ல என்று கஸ்தூரி கூறவும், நீயும் வா மங்களம் என்று பைரவர் அழைக்க மங்களம் தயங்கி நிற்க, போ மங்களம், இப்படி எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? நம்ம தான் எல்லாமே பண்ணணும். அவங்க எல்லாம் கூறுகட்டத்தனமா யோசிக்காங்க. கேட்டா அவங்க மாப்பிள்ளையோட குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி யோசிக்க முடியுமா? நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். போயிட்டு வா என்று கஸ்தூரி சொல்லவும், அதை கேட்டதும் தலை அசைத்த மங்களம் அங்கு தன் கணவனுடன் சாந்தியை பார்ப்பதற்காக சென்றாள். அறையின் வாசலை விட்டு கடக்க செல்லும் பொழுது, ஒரு நிமிஷம் என்று கஸ்தூரி அழைக்க இருவரும் திரும்பி பார்த்தனர். அது எடுத்ததும் சீர்வரிசை பத்தி பேசிட வேண்டாம். என்ன இருந்தாலும் அவங்க உங்க தங்கச்சியாகவே இருந்தாலும் இப்போ மாப்பிள்ளையோட குடும்பம், நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். அதனால எடுத்ததும் சீர்வரிசை பத்தி பேசாம முதல்ல வீடு மாத்தி போறத பத்தி பேசுங்க. அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளை பேசுறத பத்தி பேசுங்க. மாப்பிள்ளை எந்த அளவுக்கு உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை பத்தி பேசுங்க. ஏன்னா எடுத்ததும் நம்ம இந்த மாதிரி பேசிட்டா என்னைக்கா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு சொணக்கம் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்கோம் என்று கஸ்தூரி நிறுத்தவும், புரிந்து கொண்ட பைரவர் சரி என்று தலையசைத்து நடக்க தொடங்கினார். அந்த அறையின் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தாள் அஸ்வினி. அவள் தோளில் கையை வைத்து, அக்கா இங்க நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று யாழினி கேட்கவும், நான் என்ன பண்றது என்று அஸ்வினி கேட்கவும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, மாமா கிட்ட போ, மாமா ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசு, இந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஆள் துணை தேவை என்று நிறுத்தவும், அவள் தலை குனிந்து நிற்கவும், இப்பவும் உனக்கு மாமாவை பார்க்கும்போது பயமா இருக்கா சொல்லுக்கா என்று அவள் கேட்கவும், இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா என்று அஸ்வினி நிறுத்தவும், ஆனா என்னக்கா என்ற யாழினியின் கேள்வியில், இல்ல தப்பா யாராவது நினைச்சா என்று அஸ்வினி நிறுத்தவும், அக்கா உனக்கும் அத்தானுக்கும் இன்னும் 3 நாள் கழிச்சு திருமணம். இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அது தெரியும். 3 நாளுக்கு அப்புறம் உனக்கே சொந்தமாக போற ஒருத்தருக்கு இப்போ நீ டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அப்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா 3 நாள்ல கல்யாணம் ஆக போற அத்தான் கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற என்று யாழினி கேட்கவும், அதை கேட்டதும் மனதிற்குள்ளோ 7 வருடம் ஆகிவிட்டது எனக்கும் அத்தானுக்கும் திருமணமாகி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவள் அக்கா என்ற அவள் அழைப்பில் மெதுவாக நிமிர்ந்து யாழினியை பார்க்கவும், அதிகமா யோசிக்காத, இந்த நிமிஷம் நீ மாமாவுக்கு தேவை, அதனால அதிகமா யோசிக்காம மாமா கிட்ட போ, மாமா கிட்ட பேசு, மாமாவை சமாதானப்படுத்து என்று யாழினி கூறவும், சரி என்று தலையசைத்து அவள் மெதுவாக அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். ஒரு சிறு தயக்கத்தோடு திரும்பி தன் தங்கையை பார்க்கவும், போக்கா என்று அவளை வெளியில் அனுப்பி வைத்தாள். அந்த ஹாலில் நின்று சுற்றிலும் தன் பார்வையை செலுத்த அங்கு யாரும் இல்லை. அதில் தன்னை சமன்படுத்தி கொண்டு மெதுவாக நடந்து சென்ற அவள் கௌதம் அறை முன்பு சென்று நின்றாள். மெதுவாக தன் ஒரு விரலை மட்டும் உயர்த்தி அறையின் கதவை டக் டக் என்று மெதுவாக தட்ட தொடங்கினாள். உள்ளே இருந்து எந்த குரலும் வராமல் இருக்க மீண்டும் சற்று வேகமாக கதவை தட்டவும், யாரு என்று குரல் அதிகாரமாக வந்தது. மீண்டும் அவள் கதவை தட்ட, யாரு என்று அவன் கேட்க அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. என்ன கூறுவது என்று தெரியாமல் அவள் யோசனையுடன் மீண்டும் கதவை தட்டினாள். யார் என்று கேட்கிறேன், இல்ல பதில் சொல்ல முடியாதா என்று கேட்டபடியே கதவை திறந்த அவன் வாசலில் நின்று இருந்த அஸ்வினியை பார்த்ததும் அப்படியே அமைதியாகி போனான். அவள் அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க அவன் அவளை பார்த்து, என்ன அஸ்வினி என்று அவன் கேட்கவும், அதை கேட்டதும் ஒரு நொடி தயங்கி, உள்ள வரலாமா என்று அவள் கேட்கவும், என்ன கேள்வி இது, உள்ளவா என்று சற்று நகர்ந்து நின்று அவன் உள்ளே அவளை அனுமதித்தான். மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து அந்த அறை உள்ளே நுழைந்த அவள் அவனை திரும்பி பார்க்கவும், எதுக்காக அனுமதி எல்லாம் என்று அவன் கேட்கவும் அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். அது உங்களுடைய ரூம் என்று அஸ்வினி நிறுத்தவும், அதை கேட்டதும் அவளை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தவன், என்னுடையது எல்லாம் உன்னுடையதும் கூட, ஞாபகத்துல வச்சுக்கோ அஸ்வினி என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதும் அவள் சரி என்று தலையசைத்தாள். இன்னும் ஒரு முறை
இந்த மாதிரி அறைக்கு உள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்க கூடாது, சரியா? என்று அவன் கேட்கவும், அதை கேட்டதும், அது நீங்க மட்டும் இருந்தா பர்மிஷன் கேட்காம வரலாம். ஆனா உங்க ஃப்ரெண்டு அவங்களும் உங்க கூட தானே தங்கி இருக்காங்க. அப்பவும் பர்மிஷன் கேட்காம உள்ள வர முடியுமா? என்று அவள் கேட்கவும் ஒரு மெல்லிய புன்னகையோடும், சரி ஓகே, இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ பர்மிஷன் கேட்டுட்டு வா. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ எந்த பர்மிஷனும் கேட்கக்கூடாது, சரியா? என்று அவன் கேட்கவும், அவனை நிமிர்ந்து பார்த்த அவள் சில நொடி தயங்கி, நாம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயாகணுமா? என்று அவள் கேட்கவும், கௌதம் அவளை அழுத்தமாக பார்த்தான். கௌதமின் பதில் என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 93. நாம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயாகணுமா? என்று தயங்கி தயங்கி அஸ்வினி கேட்கவும், அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த கௌதம், என் கூட வா என்று ஒரு கரம் பிடித்து அழைத்து அங்கு இருந்த கட்டிலில் அவளை அமர வைக்க, அவள் தயக்கத்தோடு அதில் அமர்ந்தாள். அவள் முன்னால் அமர்ந்து கொண்ட அவன், அந்த வீட்டுக்கு உனக்கு போக விருப்பம் இல்லையா? என்று கௌதம் கேட்கவும், அது அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம வீட்ல என்று அவள் நிறுத்தவும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். அம்மா இந்த வீட்ல ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், அதுக்கு ஆட்கள் வச்சாச்சு. இந்த வீட்ல அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு இந்த வீட்ல இருந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு இந்த வீட்ல அழகான பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருக்கா? என்று கௌதம் கேட்க, அந்த மெமரிஸ் இருந்தால் தானே கூறுவாள். இந்த வீட்ல அவள் கடந்து வந்த அனைத்தும் அழகான நினைவுகளா என்று கேட்டால், அதற்கு மாறாக அவள் கடந்து வந்த இந்த 7 வருடமும் இந்த வீட்டில் அவளுக்கான சோதனைகள் மட்டுமே நிறைந்து இருந்தது. அவள் மௌனமாக தலை குனிந்து கொள்ளவும், அவளையே பார்த்து கொண்டு இருந்த கௌதம், சொல்லுப்பா, இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க இந்த வீட்ல உனக்கு அழகான நினைவுகள் இருக்கா? என்று அவன் மீண்டும் கேட்கவும், அவள் மௌனத்தை வைத்து புரிந்து கொண்ட அவன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு 2 ரீசன். ஒன்று என்ன தெரியுமா? இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழும்போது கண்டிப்பா இந்த வீட்டில் 7 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு அப்புறமும் உன் வாழ்க்கைய 2ஆ பிரியும். அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உன்னுடைய கடந்த காலம் அது மிகவும் கொடுமையான நாட்களா, நான் இல்லாத அந்த நாட்களும் நான் வந்ததுக்கு அப்புறம் மாறி போன உன்னுடைய இந்த நாட்களும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீ என் கூட வாழ போற இன்னும் பல ஆண்டுகள் சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கைய கொடுக்கணும். எனக்கு தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன் உன் வாழ்க்கையிலே வந்துட்டேன். ஆனா உன் கூட இருக்க முடியாத காரணம், சிச்சுவேஷன் இப்படி எல்லாமே இருக்கலாம். ஆனா நான் உன் வாழ்க்கையில வந்ததுனால தான் இந்த 7 வருட வாழ்க்கையும் உனக்கு கடுமையா மாறிடுச்சுல்ல. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல தானே? என்று அவன் கேட்கவும், அவள் தலை குனிந்து இருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். சொல்லுப்பா, இந்த வாழ்க்கையில நான் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு இந்த கடுமையான நாட்கள் இருக்காது தானே? இந்த வீட்ல உனக்கான ஒவ்வொரு கடுமையான நாளும் உன்னால மறக்க முடியுமா? என்று கௌதம் கேட்கவும், அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. உன்னால இங்க இருந்த எந்த நாட்களையும் மறக்கவே முடியாது, சரிதானே? என்று அவன் கேட்கவும், அவள் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அதே கடந்த காலத்துக்கு உள்ள உன்னை வச்சு என்னால வாழ முடியும்னு ஒரு நிமிஷம் கூட தோணவே இல்லை. நான் உன் கூட நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம 2 பேருக்குமான அழகான நினைவுகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்ற முடிவு பண்ணினேன் என்று அவன் கூறி முடிக்கவும், அப்போ அந்த இன்னொரு காரணம் என்ன? என்று அஸ்வினி கேட்கவும், அதுவும் நீதான் என்று அவன் சொல்லவும், அவள் புரியாமல் பார்த்தாள். தினமும் காலையில உன்னோட முகத்துல கண் விழிக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியுமா? இந்த வீட்டில் இருந்தா சொல்லு. காலையில தினமும் உன்னால என் பக்கத்துல இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நீ உன்னை அறியாம இந்த வீட்ல உனக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ள சிக்கிட்டு இருக்க. அது உனக்கே தெரியல. அந்த கட்டுப்பாடு எதுவும் உனக்கு வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வீட்ல உனக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. உன்னை கட்டுப்படுத்தவும் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. நானும் கூட தான். உன்னை என்னைக்கும் இந்த கௌதம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். இது நான் உனக்கு இந்த நிமிஷம் பண்ணி கொடுக்கிற ப்ராமிஸ் என்று அவள் கரம் மீது தன் கரத்தை வைத்தான். அதனை பார்த்த அவள் அவனை நிமிர்ந்து பார்க்கவும், காலையில நான் தூங்கி எந்திரிக்கும் போது அது 7 மணியா இருந்தா என்ன, 10 மணியா இருந்தா என்ன, எத்தனை மணியா ஆனாலும் நீ என் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு வகையில கட்டுப்பாடு மாதிரி தோணலாம்.
அப்படி இல்ல. நீ நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆகுதுன்னு எனக்கே தெரியும். உனக்காக, உனக்கு என்று நீ உன்னுடைய உறக்கங்கள கொண்டு வரணும். அது எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரி. 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு உனக்கு இந்த வீட்ல போட்ட எந்த கட்டளைகளும் அங்கு இருக்காது. உனக்கு எப்ப எந்திரிக்கணும்னு தோணுதோ, அப்ப எந்திரிச்சுக்கிட்டா போதும். அதுவரைக்கும் நிம்மதியான உறக்கம் உனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் முதல் ரீசன். 2வது, உன் கூட எனக்கான நேரங்கள். காலையில தூங்கி எழுந்ததும் சூடா ஒரு கப் காஃபி. 2 பேரும் சேர்ந்து பால்கனில நின்னு வானத்த ரசிச்சுக்கிட்டே, சின்னதா இருக்கிற அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே என்று அவன் கூறவும், அவள் கண்கள் மிளிர்ந்தது அவன் கூறிய வார்த்தைகளில். அப்புறம் டிஃபன். 2 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு, ஒண்ணா எல்லாத்தையும் கழுவி வச்சு, ஒண்ணா வேலைக்கு கிளம்பி, அங்கேயும் ஒரே மாதிரி நேரத்த செலவிட்டு, திரும்பியும் மாலையில வரும்பொழுது சூப்பர் மார்க்கெட் போயி, தேவையான பொருட்கள ஷாப்பிங் பண்ணி, இல்ல உனக்கான நேரங்கள செலவிட்டு, திரும்பி மீண்டும் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நைட்டுக்கான டிஃபன் பண்ணிட்டு, அப்புறம் பால்கனில உட்காந்து வானத்த பார்த்துட்டு, ஒரு கேண்டில் லைட் டின்னர். அத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான, குட்டான ஒரு ஹாரர் ஆர் ரொமான்டிக் மூவி. அதுக்கடுத்து அன்றைய இரவு ஒரு அழகான தூக்கம் என்று அவன் கூறி முடிக்க அவள் கண்கள் ஆசையில் அவனை பார்த்தது. இதெல்லாம் பண்ணணும் உன் கூட. இந்த வீட்ல இருந்தா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா சத்தியமா இல்ல. இந்த வீட்ல உன்னறியாம ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அது அங்க இருக்காது. அங்க நீ ஒரு சுதந்திர பறவை. உன்னை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது என்று அவன் கூற அவனை ஆசையாக பார்த்தாள். ஆசைதான் வந்துவிட்டதா? ஆசை தெரியவில்லை. காதலின் முதல் படியே ஆசைதானே. ஆசை அவள் மனதிற்குள் நுழைந்து விட்டது போலும். அவள் கண்கள் அவனை ஆசையோடு தழுவியது. அவளை பார்த்து கொண்டிருந்த அவன், என்ன மேடம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, அழகா இருக்கேனா என்று கௌதம் சிரிப்போடு கேட்கவும், ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவள் கூற, அதை கேட்டதும் அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அதெல்லாம் ஒரு நொடிதான். அடுத்த நிமிடம் அவள் கூறிய வார்த்தை அவள் நினைவுக்கு வந்துவிடவும், அது என் தம்பி என் கூட விளையாடணும்னு சொன்னா, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக கூறிவிட்டு வேகமாக அறையின் கதவை திறந்து கொண்டு கிட்டத்தட்ட ஓடினாள் அவள். ஹே அஷ், பாத்து என்று அவன் கூற, அது அவள் செவியில் விழுந்தாலும் அவள் அதை செவி கொடுத்து கேட்காமல் அதே வேகத்தில் ஓடிச் சென்று அந்த அறையின் கதவை திறந்து அவள் உள்ளே நுழைய, கட்டிலில் அமர்ந்து இருந்த யாழினி தன் போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு படபடப்போடு வேகமாக உள்ளே ஓடி வந்து கதவை லாக் செய்த அக்காவை பார்த்ததும், அக்கா என்று அழைக்க அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவள் இதழ் நிறைந்த புன்னகையும் அவள் கன்னத்தில் தெரிந்த சிவப்பும் அந்த அனைத்தையும் பார்த்த அவள், என்ன ஆச்சு அக்கா, மாமா என்ன சொன்னாங்க என்று யாழினி கேட்கவும், அது நான் வந்து என்று அவள் திணறவும், அக்கா என்று யாழினி அவளை பார்த்தபடி அருகில் வரவும், என்னடி என்று அஸ்வினி கேட்கவும், என்னாச்சு உள்ள என்று யாழினி கேட்கவும், என்னாச்சு என்று அஸ்வினி கேட்கவும், அத நீதான் சொல்லணும் என்று யாழினி கிண்டலாக தன் அக்காவை பார்க்கவும், ஒன்னும் நடக்கல சும்மா இருடி என்று யாழினியை தள்ளிவிட்டு பாத்ரூமின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து கொண்டாள் அவள். அக்கா என்று வாய்விட்டு சிரித்த யாழினி, நீ உள்ள போனாலும் எப்படி இருந்தாலும் வெளியில வந்து தானே ஆகணும், ஞாபகத்துல வச்சுக்கோ என்று யாழினி சிரித்து கொண்டு இருக்க அவள் சிரிப்பின் சத்தம் பாத்ரூமின் உள்ளே இருந்த அஸ்வினியின் செவியிலும் கேட்டுக்கொண்டிருந்தது. கதவில் சாய்ந்தபடி கௌதமுடன் இருந்த அந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து பார்த்தாள் அவள். அதனை நினைவு கூர்ந்து பார்த்த பொழுது அவள் அறியாது அவள் மனதிற்குள் ஆசை துளிர்விட்டது. உதட்டின் ஓரத்தை மெதுவாக கடித்து தன் நாணத்தை மறைக்க முயற்சி செய்து ஒருவித தவிப்பில் நின்று கொண்டிருந்தாள் பெண்ணவள். அஸ்வினிக்கு கௌதம் மீது ஆசை துளிர்விட்டதோ? பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 94. அந்த அறையின் வாசலில் தயக்கத்தோடு நின்று இருந்த பைரவர் திரும்பி தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்து அந்த அறையின் கதவை மெதுவாக தட்டினார். கதவு திறந்த சாந்தி, அண்ணா என்று அழைத்து அவரை பார்க்கவும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, உன்கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் என்று அவர் கூறவும், உள்ள வாங்க அண்ணா என்று கூறிய சாந்தி இருவரையும் உள்ளே அழைத்தார். கட்டிலில் அமர்ந்து இருந்த சுப்பிரமணி, வாங்க மச்சான் என்னாச்சு என்று அவர் கேட்கவும், அது என்று சற்று தயக்கத்தோடு திரும்பி தன் மனைவியை பார்க்கவும் மங்களம் தலை குனிந்து நின்று இருந்தார். அதனை பார்த்துவிட்டு பைரவர் திரும்பி சாந்தியையும் சுப்பிரமணியையும் ஒரு பார்வை பார்த்து, அது நாங்க என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கௌதம் அது ஏதோ தனி வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அது எல்லாம் உண்மையாம்மா? என்று அவர் தயக்கத்தோடு கேட்கவும், தன்னை சமன்படுத்திக் கொண்டு நிமிர்ந்து பார்த்த சாந்தி, அது கௌதம் தனியா போகணும்னு முடிவு பண்ணிட்டான். வீடு கூட பார்த்துட்டதா சொன்னான் என்று அவர் கூறவும், ஆனா எதுக்குமா? ஏதாவது பிரச்சனையா? என்று பைரவர் கேட்கவும், இல்ல அண்ணா, அது அவனுக்கு அஸ்வினி கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு என்று தயக்கத்தோடு நிறுத்தவும், அதை கேட்டதுமே புரிந்துவிட்டது அவர்களுக்கு. இங்கு ஏதோ முன்பே பிரச்சனை நடந்திருக்கிறது. அந்த பிரச்சனை காரணமாகவே கௌதம் இப்படி பெரிய முடிவை எடுத்து இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் சற்று தயக்கத்தோடு, அது சீர்வரிசை நான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதுக்கு பதிலா ரொக்கமா கையில கொடுத்து தரலாம் என்று முடிவு பண்ணினேன். ஆனா இப்போ வீடு தனியா பார்க்கறதுனால சீர்வரிசை நாங்களே செஞ்சிடலாம்னு என்று அவர் தயக்கத்தோடு நிறுத்தவும், அது மாப்பிள, எங்களுக்கே வீடு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது இதுவரைக்கும் வீட்டை பத்தி எதுவுமே சொல்லல. நீங்க எதுவா இருந்தாலும் கௌதம் கிட்ட கேட்டுக்கோங்க. அவனோடைய முடிவுதான் என்று அவர் கூறவும், ஆனாலும் நீங்க இல்லாம எப்படி மச்சான்? என்று பைரவர் பார்க்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கௌதம் கிட்ட பேசுங்க. நான் வேணும்னா கௌதம கூப்பிடுறேன் என்று கூறிய அவர் தன் போனை எடுத்து கௌதம் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தார். அஸ்வினி சென்ற பின்பு இதழில் புன்னகையோடு நின்று இருந்த கௌதம் அவன் போனின் ஒளியில் திரும்பி போனை எடுத்தான். திரையில் மின்னிக் கொண்டு இருந்த பெயரை பார்த்ததும் அட்டன் செய்து காதில் வைத்த அவன், சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், கொஞ்சம் ரூம் வரைக்கும் வாயேன் கௌதம் என்று அவர் கூறவும், சில நொடி யோசித்த அவன், ஏதாவது பிரச்சனையாப்பா என்று கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ கொஞ்சம் ரூமுக்கு வா என்று அவர் கூற, சரி வரேன்பா என்று அழைப்பை துண்டித்த அவன் சில நிமிடத்திற்குள் அந்த அறை உள்ளே நுழைந்து இருந்தான். அங்கு உள்ளே நுழைந்த பொழுது அவன் பார்த்த காட்சி, அவன் அம்மா அப்பாவுடன் அவன் மாமாவும் அத்தையும் இருக்க அனைவரையும் பார்த்து, என்ன ஆச்சு? எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கௌதம் கேட்கவும், ஏன்பா எல்லாரும் ஒன்னா இருந்தா ஏதாவது பிரச்சனையா இருக்கணும்னு அவசியம் இருக்கா என்று சுப்பிரமணி கேட்கவும், அதை கேட்டதுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த நாட்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நான் யோசிக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு தோணுச்சு என்று கூறிய கௌதம், சரி சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க என்று கௌதம் கேட்கவும், கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா உன்னோட மாமா என்று சுப்பிரமணி கூறவும், தன் மாமாவின் பக்கம் திரும்பி பார்த்த அவன், மாமா உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னா தாராளமா நீங்க நேரடியாவே என்கிட்ட பேசலாமே, எதுக்காக அப்பா மூலமா என்கிட்ட பேச வரீங்க என்று கௌதம் கேட்கவும், ஐயோ கௌதம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நாங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தோம், அதான் அப்பா உன்கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க என்று பைரவர் கூறவும், அதை கேட்டதுமே என்ன விஷயம் அப்பா என்று கேட்டவன் தன் மாமாவை பார்த்தான். அது கௌதம், வீட்டுக்கு பொருட்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வாங்கி கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் சீர் கொடுக்கறத பத்தி யோசிச்சு இருந்தோம். அது வீட்டில் எல்லா பொருளும் இருக்கிறதுனால நாங்கள் சும்மா பணம் மட்டும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நீங்க 2 பேரும் தனியா வேற வீட்டுக்கு போக போறதுனால உங்களுக்கு நாங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கலாம்னு எனத்தான் என்று பைரவர் நிறுத்தவும், அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, நம்ம நாட்டோட கலாச்சாரம் தான் இப்படி இருக்குது மாமா. உண்மையை சொல்ல போனா ஒரு பொண்ணை பெத்து நல்லபடியா வளர்த்து இத்தனை வருஷம் உங்க பொண்ணுக்காக நீங்க எல்லாமே பண்ணி கடைசி நேரத்துல உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நீங்க தான் பணம் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. தங்க மாதிரி பிள்ளைய பெத்துட்டு தங்கத்தை கூட அதை கொடுத்து தான் எங்ககிட்ட கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், சரிதானே மாமா என்று கௌதம் கேட்கவும் அவர் அமைதியாக இருந்தார். எனக்கு உங்க பொண்ணு தான் தேவையே தவிர நீங்க கொடுக்கக்கூடிய நகையோ இல்ல வேற எதுவுமே இல்ல. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகைக்கு பணம் கொடுத்த போது நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு மரியாதை குறைச்சலாகிடும்னு சொன்னீங்க. உங்க மரியாதைக்காக உங்க பொண்ணுக்கு நீங்க செய்யறத சரி, ஆனா அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என் மனைவி கூட நான் வாழ போற வாழ்க்கை, அந்த வீடு என்ன என்ன இருக்கணும், எது எது இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாமே என்னுடைய முடிவு. அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே நான் வாங்கிட்டேன். அந்த வீட்டில் எல்லாமே செட்டும் பண்ணிட்டேன். நான் வெறும் ஒரு வாரம் ஆகியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதனால நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம். நீங்க மனநிறைவோட இன்னும் 3 நாள்ல எங்களுடைய திருமணத்துக்காக உங்க மனசு நிறைச்சி சந்தோஷமா வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா போதும்னு தோணுது. அதை தாண்டி நீங்க வேற எதுவும் பேச வேண்டாம், சரியா என்று கூறிய கௌதம்,
நீங்க அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்க உங்க பொண்ணுக்காக செலவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை சேவிங் பண்ணி வைங்க. நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது நீங்க உங்க பொண்ணுக்காக பண்ண நினைச்ச எல்லாத்துக்கும் எங்க குழந்தைக்காக பண்ணிட்டு போங்க என்று புன்னகையோடு கூறிய கௌதம், ஆனா ஏற்கனவே சொன்னதுதான் மாமா, நீங்க வாங்கின நகையை தவிர எதையும் அவளுக்கு கொடுக்க கூடாது. இது என்னுடைய உறுதியான வாக்கு என்று கூறிய கௌதம் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். செல்லும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள். உண்மையில் அந்த நிமிடம் சுப்பிரமணி தன் மகன் முன்பு தலை குனிந்து நிற்க வேண்டியதாக இருந்தது. காரணம், அவர் வாழ்க்கையில் கடந்த காலம் சாந்திக்கும் அவருக்கும் திருமணமான பொழுது அவர் அம்மா சுப்பிரமணியன் வீட்டிற்கு கிட்டத்தட்ட இத்தனை நகை போட வேண்டும், அத்தோடு இத்தனை ரூபாய் ரொக்கமாக கொடுத்து விடுங்கள் சீர்வரிசைக்கு பதிலாக என்று அவர்கள் கேட்டது நினைவுக்கு வந்தது. சுப்பிரமணி வேண்டாம் என்று மறுத்தான். ஆனால் அவரது அம்மா கூறியது இதுதான், நீ ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் இல்லையா, அப்போ எங்க தகுதிக்கு ஈக்குவலா அவங்களும் செய்யணும் என்று அவர் கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்து சென்றது. அதில் அப்படியே தலை குனிந்து அமர்ந்து இருந்தார் சுப்பிரமணி. பைரவரின் மனதிற்குள் கௌதமை நினைத்து அத்தனை பெருமையாக இருந்தது. தன் மகளுக்காக யோசித்தது, அத்தோடு அவன் வாழ்க்கையில் அவன் உடன் தன் மகள் எப்படி இருப்பாள் என்று அவர் மனதிற்குள் இருந்து அனைத்து கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிருந்தது. சுப்பிரமணியன் பக்கம் திரும்பி பார்த்த பைரவர், கௌதம் இப்படிதான் சொல்லிட்டு போவான், நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே செஞ்சிடலாமாப்ல என்று சுப்பிரமணியனை பார்த்து பைரவர் கூறவும், தலை குனிந்து இருந்த சுப்பிரமணி நிமிர்ந்து அவரை ஒரு பார்வை பார்த்து, என் பையன் சொன்னதுதான், வேற எந்த மாற்றமும் இல்லை, அவன் சொன்ன மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க என்று கூறிய சுப்பிரமணி தளர்வாக அந்த மெத்தையில் அமர்ந்து கொள்ளவும், சரி அப்போ நாங்க கிளம்புறோம் என்று அந்த அறையை விட்டு வெளியில் வந்துவிட்டனர் பைரவர் மற்றும் மங்களம். பைரவரிடம் பேசி முடித்து மாடிக்கு வந்த கௌதம் அந்த அறையில் சிரித்தபடி வெளியில் வந்த யாழினியை பார்த்தான். யாழினி என்று அவன் அழைப்பில் திரும்பி பார்த்த அவள், வாங்க மாமா வாங்க, உங்களை தேடிதான் நானும் வரேன் என்று அவள் கூறவும், என்ன தேடியா, என்னாச்சு என்று கௌதம் கேட்கவும், அத நான் தான் கேட்கணும், எங்க அக்கா கிட்ட அப்படி என்ன பேசினீங்க, எங்க அக்கா கண்ணம் எல்லாம் செவந்து வந்திருக்கா என்று சிரிப்போடு யாழினி கேட்கவும், அதை கேட்டதுமே என்ன பேசினோம், ஒண்ணுமே இல்லையே என்று கௌதம் கூற, ஒண்ணுமே இல்லையா என்று அவன் முகத்தில் ஏதேனும் மாற்றங்கள் தோன்றுகிறதா என்று பார்த்தபடியே, எதுவுமே இல்லையா என்று மீண்டும் கேட்கவும், ஒண்ணுமே இல்ல, சும்மா 2 பேர் பேசிட்டு இருந்தோம், நான் கிளம்புறேன் உடனே கிளம்பி வந்துட்டா, என்னாச்சு என்று கௌதம் கேட்கவும், அப்படியா என்று அவன் பேச்சில் ஒன்றும் புரியாமல், அத்தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அக்கா இதுக்காக வெக்கப்பட்டா என்று யோசிச்சபடி இருக்கவும், என்ன யோசிக்கிற யாழினி என்று அவன் கேட்கவும், ஒன்றும் இல்லை, சரி நீங்க எதுக்காக என்ன தேடி வர்றதா சொன்னீங்க என்று அவள் கேட்கவும், அதுவா கல்யாண பிளான் பற்றி தான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், என் கூட வா என்று அவளை அழைத்து கொண்டு அறை உள்ளே நுழைந்தான். அதே நேரத்தில் பைரவரும் மங்களும் அறையை விட்டு வெளியில் வந்தவர்கள் பார்த்த காட்சி இதுதான். கௌதம் யாழினி இருவரும் பேசிக் கொண்டு இருப்பதும் அதன் பிறகு இருவரும் ஒன்றாக அறை உள்ளே நுழைவதையும் பார்த்த மங்களம், எல்லாம் இந்த யாழினியால் வந்த பிரச்சனை என்று அவர் சொல்லவும், பைரவர் திரும்பி தன் மனைவியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்கவும், நம்ம பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா, திருமணத்துக்கு புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அந்த நாள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், ஆனா இன்னைக்கு அந்த நாள் இவ்வளோ மோசமா முடிஞ்சதுக்கு அதுக்கு காரணம் யாழினி இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா என்று மங்களம் கேட்கவும், அதை கேட்டதும் உண்மையில் பைரவருக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. அவளுக்கு நகை வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டு இருக்கணும், இப்போ வேண்டாம் மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி தாங்கன்னு சொல்லி இருக்கணும், அதை விட்டுட்டு இன்னைக்கு நகை எடுக்கிற பேர்ல நகையும் எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துருச்சு என்று சலிப்போடு கூறவும், மங்களத்தை பார்த்த பொழுது அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பின்பு கௌதமின் கோபமும் அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கும் அவனது வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தது. அதை நினைவு கூர்ந்து பார்த்த அவர், நீ இந்த வார்த்தை கௌதம் முன்னாடி பேசிடாத, ஏன்னா கௌதம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா, யாழினி எல்லாரும் தப்பா பேசினதுதான் என்று கூறவும், அதை கேட்டதும் மங்களம் நிமிர்ந்து பார்க்க, நம்மளுடைய பொண்ண தப்பான ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். இந்த 7 வருஷமும் எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. ஆனா இப்போ இந்த நிமிஷம் சொல்றேன், எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். ஏன் தெரியுமா, என் பொண்ணை ஒரு நல்லவன் கையில கொடுத்திருக்கேன். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம, எந்த ஒரு முகமூடியும் இல்லாம என் பொண்ணை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு கையில என் பொண்ணை கொடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது அத்தனை சந்தோஷமா இருக்கு.
என்று பைரவர் கூறவும் அதை கேட்டதும் மங்களத்தால் எதுவும் பேச முடியவில்லை. அவர் அமைதியாக நின்றார். இதுக்கு அப்புறமும் எப்பவும் இந்த மாதிரி பேசாத என்று பைரவர் கூறவும் சரி என்று தலையசைத்த மங்களம் பைரவருடன் அவர்களுடைய அறை உள்ளே நுழைந்தார். அத்தியாயம் 95. அத்தான், என்ன பிளான் என்று அந்த அறை உள்ளே அவள் நுழைந்ததும் கௌதமிடம் கேட்க, அதை கேட்ட கௌதம் அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் பிளானை பற்றி கூறவும், அதை கேட்டதுமே சூப்பர், வேற லெவல்ல நீங்க யோசிச்சிருக்கீங்க அத்தான் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பண்ணலாமேன்னு அதான் உன்கிட்ட ஒரு சின்ன ஐடியா என்று அவன் கேட்கவும் அவள் தன் சார்பாக சில விஷயங்களை கூறினாள். தேங்க்யூ சோ மச் என்று கூறிய அவன் அவளை புன்னகையோடு பார்த்தான். அந்த நேரம் அறையின் கதவு தட்டப்படவும் இருவரும் அறையின் வாசலை பார்த்து உள்ள வாங்க என்று குரல் கொடுக்கவும் அதில் உள்ளே நுழைந்தான் ரித்விக். இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த, உன்னை ஆளையே காணும் என்று கௌதம் கேட்கவும், உங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, அதான் நான் பிரச்சனைக்கு உள்ள வரல என்று ரித்விக் கூறவும், ஏமாச்சான் என்று கௌதம் கேட்கவும், டேய் என்ன இருந்தாலும் நான் வெளியாள், இது உங்க ஃபேமிலியோட பிரச்சனை, நான் உள்ள வந்து நின்னா அப்புறம் அது ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாதுடா என்று ரித்விக் கூறவும், புரியுது என்று கூறிய கௌதம் அவன் தோலை தட்டி கொடுத்து அவன் செய்து வைத்திருக்கும் பிளானை பற்றி கூறினான். அவை அனைத்தையும் ரித்விக்கிடம் கூற, வேற லெவல்டா, வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, நானும் ஹெல்ப் பண்றேன் என்று அவனும் கூற, அதை கேட்டதும் இல்ல எல்லாமே பண்ணிட்டேன் என்று கூறிய அவன், நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் என்று யாழினியை பார்க்கவும், சொல்லுங்க அத்தா, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன் என்று அவள் கூறவும், இல்ல அந்த வீட்டில் போய் கிளாத் எல்லாம் செட் பண்ணணும், என் கூட வர முடியுமா என்று கௌதம் கேட்க, அதற்கு என்ன அத்தா சூப்பரா வந்துட்டா போச்சு என்று கூறிய அவள், நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று அவள் கூறவும், இப்ப வேண்டாம், நாளைக்கு காலையில போனா போதும், இப்ப வேண்டாம், நாளைக்கு காலையில போனா போதும், இப்ப போய் இதை பத்தி பேசி அப்புறம் அதுவும் பிரச்சனை ஆகுறதுக்கா, அதனால நாளைக்கு நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், நாளை கழிச்சு கல்யாணம் இல்லையா என்று அவன் கூறவும் சரி என்று தலையசைத்தாள் யாழினி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது பார்லருக்கு பியூட்டிஷியன் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நாளைக்கு பியூட்டிஷியன் வந்துருவாங்க, எல்லாருமே மெஹந்தி போட்டுக்கோங்க, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ ஃபேஷியல் இப்படி எல்லாம் பண்ணிக்கோங்க, ஓகேவா என்று கௌதம் கூற சரி என்று தலையசைத்தாள் யாழினி. அந்த அறை உள்ளே பைரவர் மற்றும் மங்களம் இருவரும் நுழையவும் அவர்களின் வருகைக்காகவே காத்து கொண்டு இருந்த கஸ்தூரி மற்றும் கேசவன் இருவரும், என்னாச்சு மச்சான், எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேட்கவும் அதை கேட்ட பைரவன் அறையின் உள்ளே நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தார். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த கஸ்தூரி, எல்லாம் சரிதான் அண்ணா, நம்ம பண்ண வேண்டியது நம்ம பண்ணிதானே ஆகணும் என்று கஸ்தூரி கூறவும் அதை கேட்ட பைரவர் கஸ்தூரியை புரியாமல் பார்க்கவும், என்னம்மா சொல்ற, எனக்கு புரியல என்று பைரவர் கேட்கவும், அண்ணா மாப்பிள்ளை சொல்றது சரிதான், அவருக்கு அவருடைய மனைவிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, அது அவருடைய வீடு, அவரு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவருடைய முடிவு, இதெல்லாம் சரிதான், அவர் சொன்னதை நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாகவும் நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கோன்ற நிம்மதியோ இருக்கு. ஆனா முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களா, என்ன கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது குத்து விளக்கு, போர்வை, தலையணை, இன்னும் பூஜை சாமான்கள் இதெல்லாம் நம்ம வீட்டு சார்பா வாங்கி கொடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஒரு மாச வீட்டு ஜாமான்கள், இதையும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். பிள்ளைக்கு இது எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அண்ணா என்று கஸ்தூரி சொல்லவும், அட இதை பத்தி எனக்கு ஞாபகமே இல்லம்மா என்று பைரவர் கூறவும், உங்களுக்கு ஞாபகம் இல்ல, சரி மங்களம் உனக்கும் ஞாபகம் இல்லையா என்று கஸ்தூரி கேட்கவும், அண்ணி உள்ள போனதும் மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுனதுல நான் ஒரு வார்த்தை கூட பேசல என்று மங்களம் கூறவும், சரியா போச்சு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசல அப்படின்னா எப்படி, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இப்படி மௌனமா இருந்துட்டீங்க, இப்போ இன்னொரு பொண்ணையும் கொடுக்க போறோம், அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையோடைய நல்லது கெட்டது இப்படி எல்லாத்துலயும் பேச வேண்டியத பேசித்தானே ஆகணும். என்னதான் மாப்பிள்ளை அதை செய்ய வேண்டான்னு சொன்னாலும் நம்மளுடைய கடமையா நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது தானே என்று கஸ்தூரி கூறவும், புரியுதுமா என்று கூறினார் பைரவர்.
சரி சரி, அதிகமா யோசிக்காம நாளைக்கு காலையில விடிஞ்சதும் முதல்ல மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருங்க. இதெல்லாம் நாம தான் செய்யணும். நாம செய்யறதுல எப்பவும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கறதே கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம நிறைய முக்கியமான சீர் செய்ய வேண்டிய இடத்துல இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிட போகுது. அதுக்கு விட்டு கொடுத்தவங்க தானே இதுக்கும் விட்டு கொடுத்துடுவாங்கன்னு அவங்களே நினைச்சிடக் கூடாது அண்ணா என்று கஸ்தூரி கூறவும், புரியுதுமா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் என்று பைரவர் கூறவும், இப்போ அதிகமா யோசிக்காதீங்க என்று கூறி அவரவர்கள் அறை சென்றனர். அன்றைய நாள் அஸ்வினியின் கனவுகளோடு அழகாக கடந்து அடுத்த நாள் விடிந்து இருந்தது. காலை பொழுது விடிந்ததும் குளித்து முடித்து பூஜை அறையில் பூஜை செய்து கொண்டிருந்த அஸ்வினியை பார்த்த யாழினி, அக்கா என்ற அழைப்பில் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கு யாழினியை பார்த்ததும் பதறி போனாள். காரணம், கழுத்தில் அவளது மாங்கல்யம் வெளியில் கிடக்க இப்பொழுது என்ன செய்வது என்று பதட்டத்தில் அவள் அமர்ந்து இருக்க, காலையில என்ன பூஜை என்று யாழினி கேட்கவும், அது நான் எப்பவுமே பண்றதுதான் என்று அவள் பதட்டத்தோடு கூறவும், சரி என்று அந்த பூஜை அறையில் யாழினி உள்ளே நுழைய செல்லவும், யாழினி பூஜை அறை உள்ளே நுழைவதை பார்த்ததும் பதறி போன அவளுக்கு, ஐயோ இப்ப என்ன பண்றது, உள்ள வந்துட்டா என் கழுத்துல கிடக்கிற மாங்கல்யத்தை பார்த்துடுவாளே, இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது நான் அவ்வளோதான் என்று கைகள் நடுங்கி போனது. என்ன செய்வது என்று பதட்டத்தோடு வெளியில் பார்த்த அவள் கண்ணில் கௌதம் மாடியிலிருந்து இறங்கிச் செல்வதை பார்த்ததும், அத்தான் என்று அவள் சத்தமாக அழைக்க, அவள் அழைப்பில் கௌதம் மட்டும் அல்ல யாழினியும் திரும்பி பார்த்தாள். யாழினி திரும்பிய அந்த சில நொடியில் கழுத்தில் கிடந்த மாங்கல்யத்தை சடார் என்று தன்னுடைய சுடிதார் உள்ளே போட்டுக்கொண்டு அதனை மறைத்து கொள்ளவும் திரும்பி பார்த்த கௌதம் அதனை சரியாக பார்த்து இருந்தான். அவன் கண்ணில் அஸ்வினியின் கழுத்தில் அவள் மாங்கல்யத்தை மறைப்பதை தெரிந்ததும் தூக்கி வாரி போட்டது. நிமிர்ந்து பார்த்தவன் கண்ணில் அங்கு நின்று அவனை பார்த்து கொண்டிருந்த யாழினியை பார்த்ததும், அட கடவுளே, இன்னும் ஒரு நாள் என்னை காப்பாற்றி விட்டுடும் முருகா என்று மனதிற்குள் நினைத்தபடியே வேகமாக அங்கு வரவும், ஆரத்தி தொட்டு கும்பிடுங்க என்று அவள் மெதுவாக எடுத்து அவனிடம் ஆரத்தியை சுட்டி காட்டவும், அவனும் யாழினியும் ஒன்றாக குனிந்து அதனை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவளை பார்த்தவன் பதட்டத்தோடு யாழினியை பார்க்கவும், என்னத்தான் போலாமா என்று யாழினி கேட்கவும், காலையில சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கௌதம் கூற, எங்க போக போறீங்க என்று அஸ்வினி கேட்க, அதுவா அதுவா என்று யாழினி வாயை திறக்க அவள் கையை இறுக்கமாக பற்றி பேச வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய கௌதம், அது நானும் அவளும் கொஞ்சம் வெளியே போக போறோம், ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கௌதம் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள். காலையில 10 மணிக்கு பியூட்டிஷியன்ல இருந்து ஆள் வருவாங்க, உனக்கு 2 கை 2 கால் அப்படின்னு எல்லாத்துலயும் மெஹந்தி போட்டுக்கோ, சரியா, உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கோ என்று அவன் கூறவும், அதை கேட்டதுமே எதுக்கு அதெல்லாம் என்று அவள் மறுக்கவும், அவளை அழுத்தமாக பார்த்தவன், அப்படியே உனக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோ, புரிஞ்சுதா என்று அவன் கூறவும், அது என்று அவள் தடுமாறவும் அவளையே அவன் அழுத்தமாக பார்க்கவும், அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சரி என்று தலையசைத்தாள். பூஜை அறையில் உள்ளே மூவரும் நின்று பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த மங்களம், என்ன எல்லாரும் பூஜை அறையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், அது ஒன்றும் இல்லாத என்று கூறியபடியே அனைவரும் ஒன்றாக வெளியில் வந்தனர். விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்ட அஸ்வினி, யாழினி நில்லு என்று கூறி அவள் நெற்றியிலும் பூசிவிடவும், திரும்பி பார்த்த கௌதம் அவளை பார்க்கவும் அவன் முன்பு விபூதியை நீட்டினாள். அவன் குனிந்து தன் நெற்றியை காட்டவும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றத்தோடு மெதுவாக திரும்பி தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்து கௌதமை பார்க்கவும், அதை பார்த்த கௌதம் எதுவும் பேசாமல் விபூதியை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டவன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்று கூறி அவளை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தவன் அங்கு இருந்து நகர்ந்தான். அதனை பார்த்த அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு சிறு தடுமாற்றத்தோடு அவள் வெளியில் வரவும், அந்த ஹாலில் அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டு இருந்த பைரவர் மற்றும் கேசவன் என்று அனைவருமே அவனை பார்த்து புன்னகையோடு வாங்க மாப்பிள என்று அழைக்கவும், கௌதமனு கூப்பிடுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மாப்பிள்ள மட்டும்தான் ஞாபகம் இருப்பாங்க அப்படித்தானே மாமா என்று அவன் கேட்கவும், பைரவருக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. இத்தனை வருடமாக தன் தங்கையின் மகனாக அவனை பார்க்காமல் கடந்த 7 வருடங்களாக தன் மகளின் கணவனாகவே அவனை நினைத்து இருந்த காரணத்தினால் மாப்பிள்ளை என்று மட்டுமே மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருந்தது.
அதனால் இப்பொழுது என்ன கூறுவது என்று தெரியாமல் தடுமாற்றத்தோடு பைரவர் பார்க்கவும் அவரது பார்வையை புரிந்து கொண்ட கௌதம், ஓகே மாமா, ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க என்று புன்னகையோடு கூறி சோஃபாவில் சென்று அவன் அமரவும் கிச்சன் சென்ற அஸ்வினி காஃபி கொண்டு வந்து அனைவரிடமும் நீட்டினாள். அனைவரும் ஒவ்வொரு கோப்பையை எடுத்துக்கொள்ளவும் அஸ்வினியை அழுத்தமாக பார்த்தவன், உன்னை எதுவும் பண்ண வேண்டான்னு சொன்னேன் என்று கூறவும் அவள் தலை குனிந்து கொள்ளவும், சரி மாமா, அது ஒரு முக்கியமான விஷயம், நானும் யாழினியும் கொஞ்சம் வெளியில போகணும்னு நினைக்கிறேன் என்று கூறவும் அதை கேட்டதுமே, எதுக்கு மாப்பிள்ள, அதெல்லாம் வேண்டாம் என்று வேகமாக மங்களம் மறுக்கவும், இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால நான் யாழினி ரித்விக் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்று கூறவும், அது மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க, நேத்து உங்களையும் யாழினியையும் வச்சுதான் என்று மங்களம் தடுமாற்றத்தோடு நிறுத்தவும், என்னையும் யாழினியையும் தப்பா நினைக்கிறீங்களா அத்தை என்று கௌதம் கேட்கவும், ஐயோ மாப்பிள அப்படி இல்ல என்று மங்களம் மறுக்க, அப்புறம் எப்படி அத்தை என்று கௌதம் கேட்க, இல்ல மாப்பிள, அது அப்படி நான் சொல்ல வரல என்று அவர் தடுமாறவும் அவரையே சில நொடிகள் பார்த்த அவன், சரி, அப்போ நான் யாழினிய வெளியில கூட்டிட்டு போக கூடாது, சரி, நான் கூட்டிட்டு போகல என்று கௌதம் காஃபியை குடித்து முடித்து கோப்பையை கீழே வைத்துவிட்டு எழுந்து நிற்கவும், மாப்பிள்ள கூட்டிட்டு போங்க, அவ உங்களுடைய குழந்தையா, எங்களுக்கு அடுத்து எங்க பொண்ண நீங்க தான் நல்லா பாத்துக்கணும் என்று கூறவும் அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு, என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் உங்க பொண்ண என் கூட அனுப்பி வைங்க, இல்லைன்னா வேண்டாம் என்று கௌதம் கூறவும், ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள, உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா, அதெல்லாம் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு என்று கூறவும், அப்போ என்ன நம்பி அனுப்பி வைங்க அத்தை, நான் ரித்விக் அப்புறம் யாழினி நாங்க 3 பேரும் தான் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியில போறோம், போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம், காலையில 10 மணிக்கு பார்லர்ல இருந்து பியூட்டிஷியன் வர வச்சிருக்கேன், மெஹந்தி அப்புறம் ஃபேஷியல் ரெண்டும் இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் பண்ணிக்கோங்க என்று கூறிய அவன் அஸ்வினியை ஒரு பார்வை பார்த்து தன் கைக்கடிகாரத்தையும் ஒரு பார்வை பார்த்தவன் காலை உணவை முடித்து கொண்டு யாழினியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினான்.